எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் ஒரு சின்ன அறுவடை தான், அது எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து நான் ஏன் எடுக்கிறேன்னா, பூச்சிங்க பாருங்க எப்படி கடிச்சிட்டு போயிருக்கு. அதனால தான் சரி இருக்கிற காயை எடுத்துடலான்னு பாருங்க. இந்த இங்கே பாருங்க, இருக்கு இந்த வர பாரு. இந்த பீர்க்கங்காய் செடி வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதெல்லாம் கிடக்கு பாருங்க காய். இதான் அங்கே இருக்கு, இந்த அங்கேயே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. இது இருக்கு பாருங்க இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து அதிகமாக பழுப்பு இலை இருக்குங்க. இந்த பழுப்பு இலை சேர்ந்தாவே நம்ம காய் பெருசாக மாட்டேங்குது. அதனால இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம். நானும் புதுசாக இப்போதான் செய்து பார்க்குறேன். ஒரு சிலர் செய்கிறத பார்த்துருக்கேன். இதுக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால புதுசாக செஞ்சு பார்ப்போம். நான் அதிகமாக இந்த வெளிநாட்டுக்காரங்க விவசாயம் பண்ணுறத பார்ப்பேன். நான் பார்க்கும்போது அவங்க செய்கிறத பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி. அதனால தான் இது எடுத்து, ஏன்னா செடிக்க வந்து வெயில் கிடைக்கும். இது அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அடர்த்தியாக இருக்கனால வெயில் கிடைக்காது. இது கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வெயில் இருக்கும். இந்த பன்னீர் ரோஸ் எவ்வளோ உயரம் வந்திருக்கு பாருங்க. அங்கே கீழே தொட்டியில இருந்து இங்கே பாருங்க, 5 இதழ் தான் இருக்கு. அதனால தான் நான் வெட்டாமல் விட்டுருக்கேன். அதை எல்லாம் எடுத்துருவேன். எவ்வளோ உயரம் வந்திருக்கு பாருங்க இந்த பன்னீர் ரோஸ். மொட்டு வைக்கும் போது காமிக்கிறேன். இந்த இது இங்கே உள்ள மிளகா இங்கே பாருங்க எவ்வளோ பசு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல வச்சிருக்கேன். எல்லாத்துலேயும் 1-1 இருக்கு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க. பீர்க்கங்காய் இருக்குங்க. இதை கட் பண்ணி தான் இப்போ எடுத்திருக்கேன். இதை பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. போன வாரம் 1 எடுத்தேங்க. இன்னைக்கு தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். தான் 2வது ட்ரிப் காய்க்கிற காய். ஏழு அப்படியே ஏழு. அது ஒரு கத்திரிக்காய் இருக்கு கீழே கீழே. ஏழு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இந்த செடி வந்து மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்கங்க. இது ஸ்டார் மாதிரி பூக்கும். இங்கே பாருங்க, நாங்கள் முதல் முத்தமிழ் நகர் வீட்டில் இருக்கும்போது வச்சுருந்தேங்க. இப்போ இங்கே வந்து வரல, வைக்கவே இல்லை. இது தானா வந்திருக்கு. இது ஸ்டார் எடுக்கக்கூடாது. அது மேலே கம்புல சுற்றி அந்த கொடியில் சுற்றினா பூ அழகாக இருக்கும். பூக்கும்போது ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுக்கு தான். இங்கே பாருங்க, இதில் வந்து நம்ம பழம் எடுக்க முடியாது. எப்படின்னாலும் இந்த தொட்டியில் வச்சு நம்ம காய் எடுக்க முடியாது. அதனால இப்போ வாரம் ஒரு 2 இலை எடுக்கிறோங்க. இங்கே பாருங்க, பசங்களாவது இலை போட்டு அழகாக சாப்பிடுவாங்கல்ல. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த சைடு இருக்கு. இப்போ இங்கே ஒரு இலை இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய இலை. ஆதி அந்த இலைய எடு பாருங்க. இலை 2 இலை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வேஸ்ட்டாக காற்றுல கிழிஞ்சு தாங்க போகுது. எடுத்து வச்சா 2 பேர் சாப்பிடுவாங்க, அண்ணன் தம்பிங்க வச்சு. பார்த்துக்கலாம். தானா வந்த பப்பாளி மரங்க. ஒரு 5 மரம் கண்ணு வந்தது. நான் அதை வந்து 4 எடுத்து போட்டேன். இப்போ பாருங்க, அது பூக்கே வந்துருச்சுங்க. நான் கூட அடுத்த மாசம் தான் பூ வரும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, இப்போதான் 2-3 இடத்துல பூ வந்திருக்கு. இது பாருங்க, கை வைக்காத. இங்க பாருங்க 3-4 பூ இருக்கு. அநேகமா இதுவும் ஒரு 2 மாசத்துல காய் வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அணில் வாய் வைக்காம இருக்கணும்.
இன்னைக்கு பாருங்க நமக்கு இவ்வளோ காய்கறி கிடச்சிருக்கு. காய்கறி இலை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.